ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பைரவி ரொம்ப அழகா யாரு தான் இந்த குற்றவாளி, காயத்ரியோட கல்யாணத்துல செலியனை கடத்தினது யாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா யோசிச்சு ஆறுமுகத்துக்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆறுமுகத்துக்கு பக்குவம் கிடையாது. சிந்து சொல்றாங்க, கண்டிப்பா இத நான் நிரூபிச்சு காட்டுறேன். எசக்கி தான் இந்த வேலைய செஞ்சிருக்கணும், எசக்கிக்கு மக அத்தை துணை போயிருக்கணும் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. எசக்கி செலியனை கடத்துறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆளுங்களுக்கு செட்டில்மெண்ட் பணம் கொடுக்கணும். அக்கா, நீ கொஞ்சம் பணம் தரியா? என்கிட்ட இப்ப பணம் இல்ல அப்படின்னு எசக்கி மகா கிட்ட கேக்குறான். டேய், என்னடா மொக்கையான ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கு என்கிட்ட பணம் கேக்குறியா? ஏன் உன்கிட்ட இல்லையாக்கும்? டேய், என்கிட்ட காசு இல்லடா. இப்பதான்டா அடித்தளம் போட்டிருக்கோம். காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி இந்த சொத்தை ஆட்டைய போடலான்னு சொல்லி அதுக்குள்ள காசு கேக்குற? இங்க பாரு, இந்த சொத்து முழுக்க உனக்கு வந்தா கூட பாதி எனக்கு பங்கு கொடுத்துடணும். நாளைக்கு மனசு மாறினேன்னு வச்சுக்கோ, அக்காவை பத்தி உனக்கு நல்லா தெரியும், தம்பின்லாம் பார்க்க மாட்டேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு மகா சொல்றாங்க. ஐயோ அக்கா, நாளைக்கு நடக்கிற விஷயத்த பத்தி பேசுறியே, இன்னைக்கு அவங்களுக்கு காசை கொடுத்தாதான் அவன் வாயை மூடிட்டு இருப்பான். இல்லன்னு வை, நேரா வந்து அன்னபூரணி அத்தை கிட்ட எல்லா உண்மையும் வளரிடுவான். 2 பேரும் மாட்டிக்கிருவோம். அப்புறம் எங்கிட்ட இருந்து சொத்து வரும். காசு கொடுக்கா. டேய், உண்மையாவே என்கிட்ட காசு இல்லடா. அதான் உன் பொண்டாட்டி பணக்காரி தானே, கண்டிப்பா காசு வச்சிருப்பா. அப்படி இல்லாட்டியும் அவங்க அம்மாக்காரிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கட்டும், போய் கேளு அப்படின்னு சொல்லி மகா அனுப்பி விடுறாங்க. எசக்கி நேரா வந்து காயத்ரி கிட்ட, காயத்ரி எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, குடுவேன், கல்யாணத்துக்காக செலவாயிடுச்சு அப்படின்னு காயத்ரிட்ட கேட்கும் போது காயத்ரி சொல்றாங்க, இல்ல என்கிட்ட காசெல்லாம் இல்ல. ஏய், உன்கிட்ட இல்லனா நீ உங்க அம்மா கிட்ட வாங்கி கொடு, எனக்கு இப்ப பணம் தேவைப்படுது. இங்க பார், உனக்கு காசு வேணும்னா நீ போய் எங்க அம்மா கிட்ட கேளு, நாலாம் போய் உனக்கு காசு வேணும்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு காயத்ரியும் சொல்லிடுறாங்க. காயத்ரி பார்க்காத நேரமா பார்த்து அடிக்க கை ஓங்குறான். அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தலையை கோதுற மாதிரி போயிடுறான். என்ன அப்படின்னு காயத்ரி கேட்கும்போது, சும்மா அப்படின்னு எசைக்க சொல்லிட்டு போறான். என்ன பண்றது, என்ன இவ மசிய மாட்டேங்கிறா, காசு வேணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காயத்ரி கழுத்துல இருக்க செயினை கழட்டி வச்சுட்டு தலை சீவிட்டு இருக்காங்க. அது சரிதான், பணமா கொடுக்காட்டி என்ன, நகையா நாமளே எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி காயத்ரி கழட்டி வச்ச அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க எசக்கி. காயத்ரி கொஞ்ச நேரத்துல செயின் எங்கன்னு தேடுறாங்க. செயின் இங்க தானே வச்சேன், காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அன்னபூரணி வராங்க. என்ன காயத்ரி, என்ன தேடிக்கிட்டு இருக்க? மா, இப்பதான் கழுத்துல போட்டிருந்த செயினை கழட்டி இங்க வச்சுட்டு தலை சீவனேன், அதுக்குள்ள செயினை காணோம். என்ன காயத்ரி அப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரு எடுக்க போறாங்க? எங்கேயாவது இருக்கும், நல்ல ஞாபகம் இருக்கு, இங்கதான் கழட்டி வச்சேன் அப்படின்னு காயத்ரியும் சொல்றாங்க. அன்னபூர்ணி காயத்ரி 2 பேரும் சேர்ந்து செயினை தேடுறாங்க. அந்த வழியா வர்ற பைரவியும் பார்த்துட்டு, என்ன அத்தை, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பைரவி, காயத்ரி செயினை கழட்டி இங்கதான் வச்சாலாம், காணோன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. என்னது, செயினா அப்படின்னு பைரவி யோசிக்கிறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல பைரவி, நல்லா தேடிட்டோம். என்னத்த இப்படி சொல்றீங்க? தங்க செயின வீட்டுக்குள்ள யார் எடுத்திருப்பா? என்ன ஒரே மர்மமா நடக்குது? இருக்கட்டும், இதையும் சேர்த்தே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பைரவி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, அத்தை எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பைரவி ஆட்டோ புடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எசக்கி 2-3 ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். காசை கொடு, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எசக்கியோட சட்டைய புடிச்சு உழுக்குறாங்க அவங்க. பைரவி, ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்திட்டு பாக்குறாங்க. எசக்கிய என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு பைரவி பாக்குறாங்க. எசக்கி பாக்கெட்ல இருந்து, இந்தாடா, இந்த செயின் தான் என்கிட்ட இருக்கு, இப்ப என்கிட்ட பணம் இல்ல, இத வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது, ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. கவரிங் செயினை கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்டயே பிரச்சனை பண்றதுக்கா தங்க செயின்னு? நீயே வந்து அடவு வச்சு இல்ல வித்துட்டு எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு அடியாளுங்க மிரட்டுறானுங்க. எசைக்கும், சரி சரி சட்டைய விடு, வா அப்படின்ட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு அடகு கடைக்குள்ள போறான். பைரவி இத ஃபுல்லா பாக்குறாங்க. தங்க செயின் எசக்கி கையில இருக்கு. காயத்ரி அன்னபூர்ணியத்தையும் ரூம்ல இந்த செயினை காணோம்னு தேடினாங்களே, ஒருவேளை அந்த செயின் தான் இதுவா இருக்குமோ? எசக்கி மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு, இப்போ ஊர்ஜிதமாகுது. ஒன்னா தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் அதை ஈஸியா மறைச்சிடலான்னு நினைக்கிறவன் சின்ன தப்பு செய்யும் போது ரொம்ப சுலபமா மாட்டிப்பான். அது மாதிரிதான் எசக்கி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா எசக்கி காசோட வெளியில வரான். இந்தாடா உனக்கு
உனக்கு அப்படின்னு 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு மிச்ச பணத்தை பாக்கெட்குள்ள வைக்கிறான். இத பாக்குற பைரவி கடகடன்னு மறுபடியும் அந்த அடகு கடைக்குள்ள போறாங்க. எசக்கி கொடுத்த செயின் எது அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்றாங்க. அதையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. எசக்கி வந்து இங்க நகையை அடமான வச்சதுக்கான ப்ரூஃப் வேணும்ல. அந்த அடகு கடையில சிசிடிவி கேமரா இருக்கான்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. சேட்டுக்காரட்டே கேட்டுட்டு அதோட ஃபுட்டேஜையும் வாங்கிக்கிறாங்க பைரவி. எசக்கி கூட இருக்கிற அந்த அடியாளுங்களோட போட்டோ வேணும். இவங்க எதுக்காக எசக்கிய மிரட்டி பணம் வாங்குறாங்கன்ற விஷயம் தெரியணும். அப்பதான் உண்மையை நிரூபிக்க முடியும். இல்லனா எசக்கியும் சரி மகாத்தையும் சரி என்னைய முட்டாளாக்கி ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்த பாப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க பைரவி. சஞ்சய் கிட்ட ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி கூட இருக்க இந்த அடியாளுங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் சஞ்சய் அப்படின்னு சஞ்சய்க்கு போட்டோஸ் எல்லாம் அனுப்பி கேக்குறாங்க. சஞ்சய் ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு, அட இவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க, காசு கொடுத்தா என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, ஆள் கடத்தல்ல இருந்து பொருள் கடத்தல் வரைக்கும் எல்லா விஷயமும் செய்யறவனுங்க இவனுங்க அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. பைரவி நேரா வீட்டுக்கு வந்துட்டு அன்னபூர்ணியத்தை காயத்ரியோட செயின் காணாம போச்சே திரும்ப கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பைரவி, செயின் காணோம் அத்தை, இத லேஸ்ல விடக்கூடாது, வாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல பைரவி, வீட்டுக்குள்ள காணாம போயிருக்கு, வீட்டுல இருக்க எல்லாரையும் போலீஸ் வந்தா விசாரிப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல அத்தை. இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது அத்தை, கண்டிப்பா செயினை திருடன புடிச்சே ஆகணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி காயத்ரியும் அன்னபூர்ணியும் கூட்டிட்டு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. போலீஸும் வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வீட்டுக்கு வரத பார்த்த உடனே மகா, ஏய் என்ன நீ இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்க வரீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏ சிந்து, நீ தான் அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொன்னியா அப்படின்னு கத்தும்போது சிந்து சொல்றாங்க, இல்ல அத்தை நான் எதுவும் செய்யல. பைரவி உடனே, நீங்க இப்ப எதுக்காக கத்துறீங்க, காயத்ரியோட செயின் காணாம போயிடுச்சு, அதுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், போலீஸ் வந்து விசாரிச்சு தேடி பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பைரவி சொல்றாங்க. என்னது செயினை காணுமா அப்படின்னு மகா கேட்டுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா எசக்கி ரொம்ப அசால்ட்டா பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிட்டு வரான். மகா வேகமா போய், டேய் என்னடா காசு மழை பொழியுது போல, பை நிறைய பணம் இருக்கு, பார்த்தாலே வெளியில தெரியுதுரா அப்படின்னு மகா கேக்குறாங்க. பின்ன பணம் கேட்டேன்கா, அப்புறம் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு எசக்கி சொல்றான். எனக்கா போலீஸ்ல வந்திருக்கு? ஆமாடா, காயத்ரியோட செயினை காணுமா, அதான் போலீஸ் வந்திருக்கு. எனக்கா சொல்ற, யாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது? வேற யாரு, இந்த படிச்ச மேதேவி பைரவி தான் பண்ண வேலை. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அன்னபூரணிய எப்படியாவது சமாளிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக விடாம பாத்துட்டு இருந்திருப்பேன். ஐயோ அப்படின்னு பதறதுக்குள்ள போலீஸ் எசக்கி கிட்ட கேக்குறாங்க, காயத்ரியோட ரூம்ல நீங்களும் தானே இருக்கீங்க, அப்போ நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எசக்கி இல்ல அப்படின்னு தலையாட்டும் போது சஞ்சய் லத்திய வச்சு எசக்கியோட பாக்கெட்டை தட்டி பாக்குறாரு. என்ன மாப்பிள்ள சார் கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேக்கும்போது எசக்கியோட முகமே மாறுது. மகா உடனே சொல்றாங்க, புது மாப்பிள்ள அப்படிதான் பணம் வச்சிருப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கேக்குறீங்க, என் தம்பி எல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு மகா சொல்றாங்க. யாரைனாலும் நாங்க சந்தேகப்படத்தா செய்வோம். எசக்கி இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு. இல்ல வெளியில போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன என் தம்பியா என்னமோ குற்றவாளி மாதிரியே பாக்குறீங்க அப்படின்னு மகா கத்தும்போது ஒருத்தவங்க பேச்சுல இருந்தே அவங்க குற்றவாளியா நிரபராதியான்னு எங்களுக்கு தெரிஞ்சிரும், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு எசக்கிய விசாரிக்கிறாங்க. எசக்கியும் மாத்தி மடக்கி போய் சொல்றான். அப்பன்னு பார்த்து 2 போட்டோவை காமிச்சு, இவங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா, நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது எசக்கி, இல்ல இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கூட சேர்ந்து நின்னுதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சஞ்சய் கேக்குறாரு. எசக்கியோட முகமே மாறுது. நீங்க 3 பேரும் சேர்ந்து அடகு கடைக்குள்ள போனத ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும், அடகு கடையில அடமான வச்ச செயினோட போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. காயத்ரி இந்த செயின் தான் காணாம போச்சாமா அப்படின்னு கேக்கும்போது ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சார் வர்றியா, மாமியார் வீட்டுல சோர்த்தீங்களா அப்படின்னு சஞ்சய் கூப்பிடுறாரு. மகா உடனே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் தம்பிய கைது பண்ணுவீங்களா அப்படின்னு கத்தும்போது, உங்க திட்டம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க பெரிய வேலை பார்த்துட்டு ரொம்ப அமுக்குனி மாதிரி அமைதியா இருந்தீங்கல்ல, அது வரைக்கும் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க யாருக்காக செயினை அடமான வச்சு பணம் கொடுத்தீங்களோ அந்த ஆளுங்களை ஏற்கனவே கைது பண்ணி விசாரிச்சாச்சு. செலியனை கடத்தி வச்சது இந்த எசக்கிதான்ற விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. செலியனும் தன்னை கடத்திட்டாங்கன்றத கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. காயத்ரி மட்டும் எனக்கு கட்டாயத்தாலி கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், எசக்கிய வாழ்நாள் முழுக்க உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. என்னடா எதுக்குடா நீ இப்படி செஞ்ச அப்படின்னு மகா கத்துறாங்க. ஐயோ அக்கா சும்மாரு, அவன்கிட்ட போய் கேள்வி கேக்குறீங்க,
என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. செலியனை கடத்த சொல்லி எசக்கி அடியால் வச்சாருல, அந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக காயத்ரியோட செயினை திருடி அடமானம் வச்சு காசு கொடுத்திருக்காங்க. அது கரெக்டா யாரு கண்ணுல படக்கூடாதோ அவங்க கண்ணுல பட்டுட்டீங்க. இதுதான் உங்களோட கெட்ட நேரம்ங்கிறது. பைரவி தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சது. பைரவி, நீங்க ரொம்ப சூப்பர், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. பைரவி வேகமா போய் ஆறுமுகத்திட்ட, ஆறுமுகம், நான் சொன்னேன்ல, நீ கேட்கல தானே? மகாத்தையும் எசைக்கும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் காயத்ரியோட கல்யாணத்துல பிரச்சனை பண்ணிருக்காங்க, செலியனையும் கடத்திருக்காங்க. இத நான் இப்ப நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆறுமுகம் செலியனுக்கு வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாரு. ஏண்டா என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுத்துட்ட, இப்படி அவளோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டியே அப்படின்னு. காயத்ரி வேகமா வந்து எசக்கி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. தாலிய கழட்டியும் அவன் மூஞ்சிலே எறிறாங்க. என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டியா, இப்பவும் நான் செலியனை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. எசக்கியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.